பிரைஸ் தி லார்ட். இன்றைய தலைப்பு ஸ்ட்ரென்த், பலன். வேத வசனம் 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நம் பலத்தை குறித்து தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய கிருபை நம்முடன் இருக்கும் பட்சத்தில் நாம் எதை குறித்தும் கவலைப்படாதிருக்க வேண்டும். பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று வசனம் சொல்கிறது. அப்படி இருக்க நம்முடைய பலன் கர்த்தர் ஒருவரே. நெகேமியா 8 அதிகாரம் 10 சொல்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன். அதனால் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்கள். கர்த்தருடைய பலன் எப்படி இருக்குமா? ஏசாயா 40:31 சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்களாம். முதலாவது நம்ம கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பலவீனங்களை மாற்றி நமக்கு புது பலன் கொடுக்க வல்லவராய் இருக்கிற தேவன், நம்ம அதுவும் எப்படி பூரணமான பலத்தை கொடுக்கிற தேவன். அப்படி இருக்கும் பொழுது நம்ம கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்கும்போது நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் மாறி நாம் புது பலன் அடைந்து கழுகை போல உயர பரப்போமா. எப்படி என்றால், யாரெல்லாம் நம்மளை தூற்றினார்களோ, வெறுத்தார்களோ, ஒதுக்கினார்களோ, இல்லை அவமானப்படுத்தினார்களோ, அவர்கள் எல்லாரும் முன்பாக நமக்கு தேவன் புது பலனை கொடுத்து கழுகை போல உயரத்தில், எப்படி கழுகு இருக்கிற பறவைகளிலே அதான் ரொம்ப உயரமா பறக்கக்கூடியது, அப்படிப்பட்டதான உயரம். அப்படி எந்த பறவையாலும் பறக்க முடியாது. அந்த மாதிரியான உயரத்துல தேவன் நம்மளை கொண்டு போக போகிறார். நம்மளை அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுக்க போகிறார். யாரெல்லாம் உங்ககிட்ட வீடு இல்லை, பணம் இல்லை, ஒன்றுமே இல்லை என்று சொல்லி வேதனைப்படுத்தி உங்களை தூஷித்து ஏளனம் செய்து சோர்வடை செய்தார்களோ, அவர்கள் எல்லாரும் உங்களை அண்ணாந்து பார்க்கும்படியாக தேவன் உங்களை பலவீனங்களை மாற்றி அவருடைய பலனை தந்து, அதுவும் எப்படி கழுகு எப்படி உயர பறக்கிறதோ அதே போல நம்மளை உயர்த்துகிற பலன், அப்படிப்பட்ட புதிய பலத்தை தரும்போது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நம்மை இதுவரை கீழே குனிந்து பார்த்தவர்கள் இனி நம்மை அண்ணாந்து பார்க்கிற அளவிற்கு நம்ம உயர்த்தி கொண்டு செல்ல போகிறார். அப்படிப்பட்ட பலன், அதுவும் பூரணமான பலனை தந்து நம்முடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமீன். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தேவனே, இந்த நாளில் கூட உம்முடைய கிருபை எங்களுக்கு கொடுத்து எங்கள் பலவீனங்களை மாற்றி புது பலனை கொடுத்து எங்கள் ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி. ஆமேன்.